கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். நம்முடைய விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு கப்பல் பிரயாணம் செய்வது போல. ஐயா, இந்த விசுவாசமே ஒரு கப்பலை போன்றது. ஒரு கப்பல்னா நீங்க கப்பலை சாதாரணமாக சிறிய கப்பலாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பெரிய கப்பலாகவும் எடுத்துக்கொள்ளலாம். பெரிய கப்பல் என்பது நீங்கள் நினைக்கிறது போல அல்ல. சிலருக்கு அது எப்படி அறிந்திருக்கிறீர்களோ பாருங்கள், அநேகர் கப்பல் என்பதை ஒரு மட்டத்திலே நினைக்கிறோம். ஆனால் சில கப்பல்கள் ஒரு பட்டணமே கப்பலுக்குள்ளே இருந்தது போன்ற பெரிய கப்பல்களும் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையும் ஒரு பெரிய கப்பலை போன்ற அற்புதமான அதிசயமான அநேக வசதிகள் உள்ள அநேக சம்பிரதாயங்களும் சடங்குகளும் கூட, பெரிய விழாக்களும் கூட, பெரிய பட்டணமான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தங்குகிற ஒரு இடமாகவும் கப்பல் இருந்து வருகிறது. கப்பலுக்குள்ளே வாழ முடியும். அது ஒரு நாடு போல செயல்பட முடியும். அங்கே கேப்டன் இருக்கிறா, என்ன வேண்டுமானாலும் அங்கே கிடைக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் விசுவாசமானதும் அப்படியே ஒரு கப்பலை போன்றது என்று வேதத்திலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். இந்த விசுவாச கப்பல்ல நம்ம பிரயாணம் பண்றோம், அல்லது நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய ஊழியமுமே பாருங்கள் விசுவாச கப்பலாகவே இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை, ஐயா, உங்க வியாபாரத்தை, உங்க சொந்த ஜீவிதத்தை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை அல்லது ஊழியத்தை நிச்சயமாக அந்த கப்பலை நீங்கள் பாதுகாக்க முடியும், அல்லது உங்களை விட்டு அது கைவிட்டு போக முடியும். அந்த கப்பலை நீங்கள் பாதுகாத்து செம்மையாய் அற்புதமாய் நடத்தி செல்ல முடியும், அல்லது அதை சேதப்படுத்த உடைந்து போகும்படியாய் விட்டுவிட முடியும். நீங்களே உடைத்து போடவும் முடியும். நன்றாக கவனியுங்கள். இந்த அதிகாரம் எல்லாம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாரம், இந்த ஆளுகை, இந்த வாய்ப்பு, இந்த ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை உங்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதிலே மாற்றமில்லை. பாருங்கள், ஒரு ஊழியத்தை அல்லது உங்களுடைய வேலையிலே அல்லது உங்கள் சொந்த ஜீவிதத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் உள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டுமானால் உங்கள் விசுவாச கப்பல் சேதப்படாமல் இருக்க வேண்டும். உங்கள் விசுவாச கப்பல் சேதப்படாமல் இருக்கும் போதுதான் நீங்கள் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ முடியும், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியும், நல்ல ஒரு கர்த்தருக்கு பிரியமான தொழிலை அல்லது ஒரு நல்ல ஊழியத்தை செய்து வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற அருமையான மேன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும். பாருங்கள், இங்கே சிலரை குறித்து இப்படியாக பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு 1:19 இப்படியாக சொல்லுகிறார். இந்த நல் மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு, இந்த நல்ல மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, தீமோத்தேயுவை போன்று பவுலை போன்று ஊழியம் செய்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களுக்கு மிகவும் 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 முக்கியமான காரியம். அதே சமயத்தில் விசுவாச வாழ்க்கையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நிச்சயமாய் இது முக்கியமான காரியம். நீங்கள் நல்ல மனச்சாட்சி உடையவர்களாய் இருக்க வேண்டும். நன்றாக கவனியுங்கள். நீங்கள் நிச்சயமாகவே நல்ல மனச்சாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த நல்ல மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை, அவருடைய வாழ்க்கையை, ஐயா, விசுவாசமே உலகத்தை, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நம்முடைய விசுவாசம் பொன் வெள்ளியை காட்டிலும் விலையேறப்பட்டதாய் இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நிச்சயமாய் பொன் வெள்ளியை காட்டிலும் அதிக விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது எப்படியா சோதிக்கப்படும்? பல்வேறு இடைஞ்சல்கள், உங்களை கெட்ட குணங்களிலே நடத்துகிற அல்லது தாறுமாறாய் நடத்த நினைக்கிற பொல்லாத பிசாசின் எல்லா தந்திரங்களும் உங்கள் மனச்சாட்சியை கெடுப்பதற்காய், உங்களுடைய நீதியின் வாழ்க்கையை, பரிசுத்தமான வாழ்க்கையை, தேவனுக்கு பிரியமான தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டு நடக்கிற வாழ்க்கையை கெடுக்கவும் அழிக்கவுமே குழப்பவுமே சத்துரு வருகிறான் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் யோவான் 10:10 சொன்னது போலவே திருடன், இந்த சாத்தான் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்துரு முதல்ல விசுவாச பிள்ளைகள், ஊழியர்கள் வாழ்க்கையிலே மனச்சாட்சி இல்லாதவர்களாய், அவர்கள் மனச்சாட்சியை கெடுக்கிறவனாய், அவன்
அவன் கிரியை செய்கிறான் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நம் மனச்சாட்சியை தள்ளிவிடும் பொழுது, நன்றாக கவனியுங்கள், ஏதோ கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவுகளிலே, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவுகளிலே, அல்லது நீங்கள் உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் மத்தியிலே உள்ள உறவுகளிலே, சக விசுவாசிகள் மத்தியிலே, ஈவன் அந்நிய ஜனங்களுக்கு இடையிலே உள்ள உறவுகளிலே நீங்கள் நல் மனச்சாட்சி உடையவர்களாய் நடக்க வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் கொடுத்த கற்பனைகளிலும் கட்டளைகளிலும் நடந்து நிச்சயமாய் நல்ல மனச்சாட்சி உடையவர்களாய், நல்ல சாட்சி உடையவர்களாய் வாழ வேண்டும். அப்படி வாழாத பட்சத்திலே நீங்களே உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்த முடியும். நாமே நம்முடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய ஊழியம், நம்முடைய கையின் பிரயாசங்கள், தொழில் எங்கோ அது மிகப்பெரிய சேதாரத்தை, அழிவை உண்டு பண்ணும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் தீமோத்தேயு 1:18 இப்படியாக சொல்கிறார், குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி. என்னையா நல்ல போராட்டம் பண்ணிடுவீங்க? என்ன நல்ல போராட்டம் முதல்ல பண்ண போறீங்க நீ கேட்டீங்கன்னா, அவர் சொல்லுகிறதிலே இருந்து நாம் நிச்சயமாக இந்த வெளிப்பாட்டை அறிந்து கொள்ள முடியும். இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். ஐயா, நீ நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். என்ன நல்ல கட்டளைன்னு கேட்டீங்கன்னா, நீ விசுவாசமும் நல் மனச்சாட்சியும் உடையவனாயிரு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கோ ஒரு மூலையில் ஒருவேளை நாம் சங்கடப்பட்டு, ஐயா, வியாதியிலும் துன்பத்திலும் வருத்தத்திலும் போராட்டத்திலும் அகப்பட்டு இன்னும் வெளியே வர முடியாதபடி, ஏதோ நம்முடைய வாழ்க்கையே அல்லது ஊழியமே அல்லது நம்முடைய பிரயாசங்கள் நம்முடைய எல்லாம் எங்கோ நொறுங்கி போய் நிற்கிற நிலைமையிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஐயா, ஒரு கப்பற் சேதம் உண்டானது போல என் குடும்பம் அழிவின் விளிம்பிலே இருக்கிறது. நானும் என் பிள்ளைகளும் எங்கோ அல்லாடி கொண்டிருக்கிறோம். கப்பல் எல்லாம் உடைந்து போனது போல, ஐயோ, நாங்கள் பயணம் செய்த, நாங்கள் நம்பி இருந்த எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் சீர்கட்டு போனது போல ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லலாம். பாருங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல போராட்டத்திற்காக முதலாவது செய்ய வேண்டிய காரியம், இந்த கட்டளையை, இந்த கற்பனையை உனக்கு ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிற அற்புதமான அந்த பவுல், நீ விசுவாசமும் நல் மனச்சாட்சியும் உடையவனாக இரு. பாருங்க, இந்த நல் மனச்சாட்சியும் விசுவாசத்திலே ஒரு பெரிய ஒரு காரியம் இருக்கிறது. இந்த 19ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், சிலர் இந்த விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துவது மூலமாக எப்படி சேதப்படுத்துறாங்க? அவர்கள் விசுவாசமாகிய கப்பலை நல் மனச்சாட்சியை தள்ளிவிட்டு சேதப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசமும் நல் மனச்சாட்சியும் உடையவர்களாக இருங்கள். பாருங்கள், இந்த 1:15 சொல்லுகிறார் இப்படியாக, கற்பனையின் பொருள் என்னவெனில், மைட்டி காட், எத்தனை ஒரு அற்புதமான அறிவுரை பாருங்கள். உங்கள் வெற்றி வாழ்க்கைக்கு, ஐயா, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் வியாபாரத்திலே அல்லது உங்கள் கையின் பிரயாசங்களிலே அல்லது கர்த்தர் உங்களுக்காக எழுதி தந்திருக்கிற அல்லது வாக்குத்தத்தமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிற அற்புதமான அதிசயமான காரியங்களை பெற்றுக் கொள்வதற்காய் கற்பனையின் கட்டளையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனச்சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, இந்த காரியங்கள் எல்லாம் என்ன பிரதானமானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அன்பே எல்லாவற்றிலும் பிரதானமானது. முதலாவது உங்களோடு இருக்கிற உங்கள் மாமா அல்லது பெற்றோர் அல்லது யாராயிருந்தாலும் சரி, கணவன் மனைவியை, மனைவி கணவனை, பிள்ளைகள் பெற்றோரை, பெற்றோர் பிள்ளைகளை நேசிப்பதிலே தவறிவிடாதிருங்கள். சுத்த மனச்சாட்சியுடையவர்களாயிருங்கள். சுத்த இருதயத்திலும் நல் மனச்சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசம். ஐயா, அன்பில்லாத விசுவாசம் மாயமற்ற விசுவாசம். நல் மனச்சாட்சி இல்லாத விசுவாசம் மாயமற்ற விசுவாசம். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. உங்கள் கப்பல், மைட்டி காட், உங்கள் கப்பல் பிரயாணம், உங்கள் ஊழியம், உங்கள் கையின் பிரயாசங்கள், உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம் எல்லாம் நேர்த்தியாய், செம்மையாய், அழகாய், அற்புதமாய் பயணிக்க வேண்டுமானால் நிச்சயமாக மனச்சாட்சியை, நல் மனச்சாட்சியை தள்ளிவிடக் கூடாது. நிச்சயமாய் சுத்த இருதயம் வேண்டும், நல் மனச்சாட்சி வேண்டும், மாயமற்ற விசுவாசத்தினால் பிறக்கும் அன்பு வேண்டும். அது முதலாவது உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் சொந்தங்களிலே, உங்கள் அயலகத்தாரிடமே தொடங்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் விசுவாச கப்பல் எவனும் தடுக்க முடியாதபடி, ஐயா, உங்கள் ஊழியமாக இருக்கட்டும், உங்கள் தொழிலாக இருக்கட்டும், உங்கள் வேலை ஸ்தலத்திலே உங்களுக்கு இருக்கிற
பொசிஷனா இருக்கட்டும், யாரும் எவரும் அசைக்க முடியாத ஒரு அற்புதமான பயணம் செய்வீர்கள். உங்கள் பயணம் நிச்சயமாய் இனிதாய் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கும். நீங்களும் அப்படியே உங்கள் பயணம் அப்படியே நீங்கள் பயணம் செய்து பரலோக ராஜ்யத்தின் பங்காளிகளாய் மாறிவிடுவீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். நீங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெபத்திற்காக தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் என் தேவனாகிய கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, அற்புதமான இந்த விசுவாச வாழ்க்கை, ஐயா அற்புதமான இந்த கப்பல் பிரயாணம் போன்ற அற்புதமான ஆச்சரியமாய் புறப்படுகிற அல்லது பிரயாணமாய் சென்று கொண்டிருக்கிற இவர்கள் வாழ்க்கையிலே இன்னும் அதிகமான சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படியாய் ஐயா, இந்த பிரயாணங்கள், இந்த ஊழிய பிரயாணங்கள், இந்த குடும்ப வாழ்க்கை மற்றும் சொந்த ஜீவிதங்கள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானமுமாய் செல்வதற்காய் என் தேவனாகிய கர்த்தர் காட்டிய நல்ல நெறிமுறைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய பிள்ளைகள் அதை கடைபிடிப்பதன் மூலமாக நிச்சயமாக சந்தோஷமும் சமாதானமும் அடைந்து கொள்ளும்படியாய் என் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பேரையும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஐயா, இவர்கள் வாழ்க்கையிலும் சொந்த ஜீவிதத்திலும் மகா பெரிய அற்புதங்கள் நடக்கும்படியாய் இந்த பிரயாணம், ஆமென் ஆண்டவரே, உச்சித மோட்ச பட்டணத்தை நோக்கி, அந்த அற்புதமான மோட்சத்தை நோக்கி பிரயாணமாய் சென்று கொண்டிருக்கிற விசுவாச தம்பதிகள், விசுவாச பிள்ளைகள், விசுவாச குடும்பத்தார், சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரும் அற்புதமாய், அழகாய், ஆச்சரியமாய் அவர்கள் பிரயாணம் செய்யவும் வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானமும் ஐயா குதூகலமும் கொண்டாட்டமும் உண்டாகும்படியாய் தேவனாகிய கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. கர்த்தருடைய கிருபை பரிபூரணமாய் இவர்களிலே தங்கும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே, ஊழியத்திலே, ஜீவிதத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, சொந்த ஜீவிதத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் இதுதான் என்பதை மறந்து விடாதிருங்கள். இதை நீங்கள் நிச்சயமாய் கடைபிடிப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக.